கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரேமானவர்களே, இந்த 247ஆம் நாளுக்கான விசுவாச அறிக்கை, அது செப்பனியா 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பிரேமானவர்களே, இந்த பகுதியில பாருங்களேன், அக்காலத்திலே அக்காலத்திலே என்று திரும்ப திரும்ப வருது. எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருக்கு விரோதமாய் செய்த எல்லா தீங்கையும் மனஸ்தாபப்பட்டு அதை விட்டு விலகும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்னா, ஆக்கினைகளை அகற்றி சத்துருக்களை விலக்கி அவர் நம் நடுவிலே உலாவி இப்படிப்பட்ட கிரியைகளை நமக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார். யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமா நீங்க செய்த பாவ அறிக்கையை, நீங்க இத்தனை நாள் யார் எங்களோடு சேர்ந்து பாவ அறிக்கை செய்கிறீங்களோ உங்க எல்லா பாவங்களும் உங்களுக்கு மன்னிக்கப்படும். நிச்சயமாக உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு உங்கள் சத்துருக்களை எல்லாம் விலக்கி உங்கள் ஆக்கினைகளை எல்லாம் அகற்றி, ஹல்லேலூயா, இனி ஒரு தீங்கும் இல்லாத வாழ்க்கையை உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க போகிறார். அந்த வேளையிலே தான் அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், உங்களை சேர்த்து கொள்ளுவேன், உங்கள் கண் காண உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொல்லுகிறார். இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும் பொழுது பூமியில் உள்ள சகல ஜனங்களை கொள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். பிரியமானவர்களே, நம் பாவங்களை அறிக்கையிடும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் அதை அதிகமாய் நேசிக்கிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளோ நாள் இந்த 246 நாட்களும் நிச்சயமா இந்த எல்லா பாவ அறிக்கையும் நான் செய்திருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்றவங்களா இருந்தா, நிச்சயமாக கர்த்தர் உங்கள் மத்தியில இருக்கிற எல்லா தீங்கையும் விலக்கி சத்துருக்களை எல்லாம் விலக்கி கீர்த்தியும் புகழ்ச்சியாய் வாழ்ந்திருக்கும்படி செய்வார். விசுவாச அறிக்கை செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. கர்த்தாவே, எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்கி எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி ஆண்டவரே, ஹல்லேலூயா, கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நீர் வைப்பேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு கோடான கோடி நன்றி. நீர் அப்படியே செய்ய போவதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். விசுவாச அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். God bless you.